A equal to minus A transpose. கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். அப்ப டெஃபினிஷன் அப்ளை பண்ணா இந்த வேல்யூஸ் கிடைச்சிடும். அப்ப ஸ்கியூ சிமெட்ரிக் இங்க இருக்குது. அப்ப டெஃபினிஷன் என்ன ஸ்கியூ சிமெட்ரிக்? A equal to minus A transpose. கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். அப்ப A transpose கண்டுபிடிங்க. A transpose வேல்யூ என்ன? 0 ம். -1 ம். 2 ம். 1 ம். 0 ம். -3 ம். -2 ம். x cube ம். 0. வெரி குட். இப்ப என்ன சொல்லணும்? 2 ஈக்குவல்னு சொல்லணும். அப்ப A ஓட மேட்ரிக்ஸும் இது ஈக்குவல் பண்ணிட்டு x ஓட வேல்யூ கேட்கறோம். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இங்க என்ன நடக்கும்? A equal to A transpose என்ன? அப்ப அப்ளை பண்ணுங்க. 0, 1, -2, -1, 0, x cube. இங்க என்ன ஆகும்? 2 2, -3, 0 -3 0 equal to. இங்க என்ன ஆகும்? 0 -1 2. 2 ம். 1 0 -3 ம். -2 x cube 0. 0. கரெக்டா கண்ணு? எஸ் சார். இப்ப x cube இருக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க பாருங்க. cube ஈக்குவல் வேல்யூ. -3 ம். x cube இருக்கிற இடத்துல யார் இருக்கிறா? -3 இருக்கு. -3 அப்ப அத 2 ஈக்குவல் பண்ணுங்க. ஏன்னா 2 x3க்குமே -3 தான் இருக்கும். இங்கேயும் -3, இங்கேயும் x cube வரும். அப்ப x cube ஈக்குவல் என்ன கிடைக்குது? -3. -3 அப்ப இங்க இருந்து என்ன நடக்கும்? நம்மளுக்கு x ஓட வேல்யூ கேட்கிறோம். x ஓட வேல்யூக்கு என்ன கண்டிஷன் சொல்லிக்கிறானா? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் x மட்டும் தான் சொல்லிக்கிறோம். எந்த வேல்யூ வந்து x இருக்க போகுது அப்படின்னு தான் கேட்கிறோம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே. ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி. ரூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நெகட்டிவ் வேற இருக்குது. அப்ப நெகட்டிவ் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? x is equal to cube root of -3. எக்ஸாக்ட்டா நீங்க காம்ப்ளெக்ஸ் படிக்கல கரெக்ட்டுங்களா? காம்ப்ளெக்ஸ் படிக்காம நம்ம கியூப் ரூட் போட்டா அது நெகட்டிவ் வரும்போது நம்ம கேர்ஃபுல்லா பிளஸ்ஸா இருந்தா நீங்க சொன்னது கரெக்ட். அவன் வந்து ஓகே. ஜெனரலா கேட்டுக்கிறான். பட் நம்ம வந்து அந்த மாதிரி போட முடியுமா? அப்படிங்கிறத யோசிக்கணும். சரிங்களா? ஓகே சார். அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்க போகுது? ஓகே. நம்ம ஒரு இது மிஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்லாம் வந்து a ஈக்குவல் டு a மைனஸ் a டிரான்ஸ்போஸ் தானே. ஆமாங்க சார். அப்ப இங்க மைனஸ் இருக்கும்ல. அப்ப ஆ. மைனஸ் இருக்கும்போது என்ன ஆகும்? +3 தான் வரும். கரெக்ட்டுங்களா? அது மிஸ்டேக் ஆயிடுது. ஓகே. அப்ப என்னாச்சு? இது வந்து +3 தான் வரும். -3 வராது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா -a டிரான்ஸ்போஸ். அப்ப +3 தான் வரும். இப்ப நீங்க சொன்னது கரெக்ட். x ஈக்குவல் டு என்னது? கியூப் ரூட் ஆஃப் 3. Cube 3. கியூப் ரூட் ஆஃப் 3. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்ப ஈக்குவல் பண்ணிட்டு இது என்ன வருமோ அத நீங்க எழுதிங்கன்னா முடிஞ்சது. கரெக்ட்டாடா கண்ணு? ஓகேங்க சார். சோ அதே ஐடியா தான் 20th செகண்ட் கொஸ்டின் எப்படி போடுவீங்க? 20th செகண்ட் கொஸ்டின் இதே ஐடியா தான். போட்டு சொல்றீங்களா? இத மட்டும் போடுங்க நம்ம முடிச்சலாம். 20th ஓகே. செகண்ட் கொஸ்டின். PQR 3 வேல்யூ கேட்டுக்கிறோம். அப்ப இது என்னது? இது வந்து A மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. கரெக்ட்டுங்களாமா? எஸ் சார். இது வந்து Aன்னு எடுத்துக்கங்க. அப்ப A டிரான்ஸ்போஸ் என்ன ஆகும்? A டிரான்ஸ்போஸ் -4 சார். டெஃபினிஷன் ஆமாமா. A ஈக்குவல் டு மைனஸ் A டிரான்ஸ்போஸ். இதுதான் Q ட்ரிம்ஸ்டியோட மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். ஓகேங்க சார். அப்ப என்ன ஆகும்? 0, 2, 0 R, 2 r P, p q Q square R. -1 r மைனஸ் 1 1. ஒரு நிமிஷம். 1 மைனஸ் 1 P Q ஸ்கொயர் -1 சார். 1 தான் வருது. 3 மைனஸ் 1 0. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். அப்ப A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். அப்ப 2 ஈக்குவல் பண்ண முடியுது. அப்ப என்னாச்சு? 0 P 3 2 Q ஸ்கொயர் மைனஸ் 1 R 1 0. இங்க வந்து மைனஸ் போடுங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மறந்துட்டேன். மைனஸ் போட்டுருங்க. அப்ப A டிரான்ஸ்போஸ் வேல்யூ என்ட்ரி பண்ணுங்க. 0 2 R P Q ஸ்கொயர் 1 3 minus 1 0. 0 சொல்றேன் கண்ணு. இப்ப 6 இடத்துல யார் இருக்கிறா? 3
ஏன்னா இங்க என்ன இருக்குது மைனஸ் சைன் இருக்குது. அதை மறந்துடாதீங்க. ப்ரீவியஸ் மைனஸ் மறந்துடும், இங்க மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் ஆர் Minus r is equal to 3. which implies that r equal to minus 3. Very good. இது correct. Next, p Uh, cap. minus p is equal to 2. Okay. p is equal to minus 2. p equal to minus 2. Very good. அடுத்தது. q square minus q square is equal to q square. ஓகே. எப்போ பாசிபிள்? q ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் q ஸ்கொயர். அப்போ q ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? அப்போ 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 which implies that q ஈக்குவல் டு 0. கரெக்டாக கண்ணு? Yes, sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? Yes, sir. சரி, ஒரே ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன், அதை நல்லா ஃபாலோ பண்ணிங்க. ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டுனாவே என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டுனாவே அதனுடைய டயகனல் மேட்ரிக்ஸோட டயகனல் என்ட்ரி இருக்குல்ல, அந்த டயகனலோட என்ட்ரிஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்? ஒன்லி ஜீரோஸ் தான் இருக்கும். ஒன்லி ஜீரோஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஸ்கியூ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாவே, ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்லிட்டாவே என்னவா இருக்கணும்? டயகனல்ஸ் would be ஜீரோ ஒன்லி. அப்போ நீ பாருங்க, கியூ கண்டுபிடிச்சாலும் ஜீரோ தான் வருது. கரெக்டுங்களா? அப்போ வேல்யூஸ் கண்டுபிடிச்சுன்னா திரும்ப ஏவோட மேட்ரிக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏவோட மேட்ரிக்ஸ் என்ன? 0 -2 3 2 0 -1. ஆரோட வேல்யூ என்ன கிடைச்சு? -3. -3 1 0. இதுதான் நம்மளுடைய கஸ்மெட்டிக் ஸ்கியூ சிமெட்ரியோட மேட்ரிக்ஸ். ஓகே டேகன்? சரி, இதோட முடிச்சிடலாம். உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ்ல என்ன